சுதந்திர தின நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்கி காட்டுவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் ஏற்கப்பட்டதன் 75வது ஆண்டு நிறைவை ஒட்டி மக்களவையில் நடைபெற்ற 2 நாள் சிறப்பு விவாதத்தின் நிறைவாக உரையாற்றிய பிரதமர், நமது அரசியல் சாசனம் நமக்கு எப்போதும் உத்வேகம் அளிப்பதாக கூறினார். அரசியல் சாசனத்தின் 75 ஆண்டு கால சாதனை பயணம் அசாதாரணமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசமைப்பு உருவாக்கத்தில் பெண்களுக்கு பங்களித்த முதல் நாடு இந்தியா என்று குறிப்பிட்ட அவர், பெண்களின் இந்த பங்களிப்பு அரசமைப்பை வலுப்படுத்தியதாகவும் தெரிவித்தார். ஜனநாயகத்தை விரும்பும் மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது பெருமைமிக்க தருணம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியாவின் தனித்துவமான சிறப்பு இயல்பு என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அமல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி சட்டம் பொருளாதார ஒற்றுமைக்கு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மேலும் தாய்மொழி கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை செயல்படுத்துவதன் மூலம் ஏழைகளும் மருத்துவர் பொறியாளராகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். கடந்த 1975ஆம் ஆண்டு நாட்டில் மிசா எனப்படும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது மோசமான ஒன்று என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் கட்சி இன்னும் காலனி ஆதிக்க மனப்பான்மையிலேயே இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார்.